அறிஞனாயிரு கலைஞனாயிரு அற்புதம் செய்யும் சிற்பியாயிரு அரசனாயிரு புருஷனாயிரு ஆயிரம் கோடிக்கு அதிபனாயிரு வீரனாயிரு சூரனாயிரு வித்தக தத்துவ ஞானியாயிரு அனைவருக்கும் இங்கு ஒரே ஞாயிறு அதனால் என்றும் மனிதனாயிரு. ஒலிச்சரம். நல்லது நேயர்களே, வாராவாரம் பலதரப்பட்ட நிகழ்ச்சிகளை தாங்கி வானிலையை அலங்கரிக்கின்ற ஒலிச்சரம் நிகழ்ச்சி இப்பொழுது வானிலைக்கு எடுத்து வரப்பட இருக்கின்றது. இன்றைய ஒலிச்சரம் உள்ளூர் வானொலி பிளிண்டிவெளி FM 88.6 அலைவரிசை ஊடாகவும் உலகத் தமிழர்களின் உரிமை தோழன் 24 மணி நேர இன்பத்தமிழ் வானொலியூடாகவும் உலகெங்கும் ஒலிபரப்பப்படுகின்றது என்பதை நேயர்களுக்கு மகிழ்ச்சியுடன் அறியத் தருகின்றேன். இன்றைய ஒலிச்சரத்தில் எந்தெரிவு பாடல், வாழ்க்கையை வளமாக்கும் அறிஞர்கள் வழங்குகின்ற கருத்துக்கள், நூலில் நுகர்ந்த பகுதிகள் மற்றும் சுகமான ராகங்கள் என்பன வானிலையை அலங்கரிக்க இருக்கின்றன. முதலில் வானிலைக்கு வருவது என் தெரிவு பாடல் ஒன்று. பூஜைக்கு வந்த மலரேவா, பூமிக்கு வந்த நிலவேவா, பெண்ணென்று எண்ணி பேசாமல் வந்த பொன் வண்ண மேனி சிலையேவா. பூஜைக்கு வந்த மலரேவா, பூமிக்கு வந்த நிலவேவா, பெண்ணென்று எண்ணி பேசாமல் வந்த பொன் வண்ண மேனி சிலையேவா. காலத்தின் நிழலே நிழலே கொஞ்சம் கொஞ்சம் அருகில் வா. கோடை காலத்தின் நிழலே நிழலே கொஞ்சம் கொஞ்சம் அருகில் வா. ஆடை கட்டிய ரதமே ரதமே அருகில் அருகில் நான் வரவா. அருகில் வந்தது உருகி நின்றது உறவு தந்தது முதலிரவு. இருவர் காணவும் ஒருவராகவும் இரவில் வந்தது வெண்ணிலவு. மலர் கொள்ள வந்த தலைவாவா, மனம் கொள்ள வந்த இறைவாவா, கையோடு கொண்டு தோளோடு சேர்த்து கண்ணூட வந்த கலையேவா. கச்சி வந்த இதழோ இதழோ பவளம் பவளம் செம்பவளம். தேனில் ஊறிய மொழி மொழி மலரும் மலரும் பூமலரும். எண்ணி வந்தது கண்ணில் நின்றது என்னை வென்றது உன்முகமே. இந்த பூமியில் அன்று மேடையில் என்றும் காதலர் காவியமே. மலர் கொள்ள வந்த தலைவாவா, மனம் கொள்ள வந்த இறைவாவா,
கண்ணூட வந்த கலையேவா, பூஜைக்கு வந்த மலரேவா. ஒலிச்சிற நிகழ்ச்சியில் தொடர இருப்பது வாழ்க்கையை வளமாக்கும் அறிஞர்கள் வழங்குகின்ற கருத்துக்கள். அந்த வரிசையில் சொல்வேந்தர் சுகிசிவம் அவர்கள் நல்ல குடும்பம் நமது லட்சியம் என்ற தலைப்பில் அவர் கூறுகின்ற கருத்தொன்றை வானொலிக்கு எடுத்து வருகின்றேன். ஒரு சில குடும்பங்களில் கணவன் மனைவி என்கிற உறவுக்குள்ளாக இடைவெளி ஏற்பட்டு விடுகிறது. நான் இதற்கான காரணங்களை எல்லாம் ஆராய விரும்பவில்லை. பெருவாரியான குடும்பங்களில் இந்த இடைவெளி எப்படி ஏற்படுகிறது தெரியுமா? கணவனுடைய உறவினர்கள் யாரையாவது பற்றி மனைவி ஒரு சில அபிப்பிராயங்கள் வைத்திருப்பாள். மனைவியின் உறவினர்களை பற்றி கணவன் சில அபிப்பிராயங்கள் வைத்திருப்பான். இதை வைத்துக்கொண்டே சண்டை போட்டுக் கொண்டிருப்பார்கள். பைத்தியக்காரர்கள். கணவனுடைய உறவினர்கள் கணவனால் மாற்றி அமைக்கக்கூடியவர்களா? சில பெண்கள் பேசுவார்கள், உங்க அம்மா அப்படி சொல்லிவிட்டார்களே, உங்க அக்கா அப்படி சொல்லிவிட்டார்களே, உங்க அக்காவுக்கு அறிவு இருக்கா, உன்னுடைய தங்கைக்கு அறிவு இருக்கிறதா? கணவன் என்ன செய்ய முடியும்? தன்னையே தான் திருத்திக் கொள்ள முடியாத உலகத்தில் இவர் போய் இன்னொருவரை திருத்த முடியுமா? கணவனுடைய தாயார் எவ்வளவு பெரியவள், வயதிலே பெரியவள், அவளை போய் இப்போது மாற்ற முடியுமா? பல பெண்கள் அதை யோசிப்பதே இல்லை. கணவனுடைய தாயாருடைய வார்த்தைக்காக, செயலுக்காக கணவனை கோபித்துக் கொள்கிறார்கள். இது பைத்தியக்காரத்தனம். இதே மாதிரி மனைவியின் உறவினர்கள், மனைவியினுடைய சுற்றத்தார்கள் ஏதாவது செய்தால் அதை கேலி செய்து மனைவியை காயப்படுத்துகிற கணவர்கள் பல பேர் உண்டு. மூடர்கள். நான் இப்படி பேசுகிறேனே என்று யாரும் வருத்தப்பட வேண்டாம். இவர்களுக்குள் இந்த இடைவெளி ஏற்படுவது நல்லதல்ல. ஒரு கணவனும் மனைவியும் முதலில் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை சார்ந்தவர்களால் நம்முடைய வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாது என்கிற தெளிவு முதலாவதாக இருக்க வேண்டும். வாழ்க்கை என்பது கணவனும் மனைவியும் சம்பந்தப்பட்டது. கணவனின் அம்மா, கணவனின் தங்கை, மனைவியின் அப்பா, மனைவியின் அண்ணன் இவையெல்லாம் முக்கியமே அல்ல. அவர்கள் வருவார்கள், போவார்கள். அவர்களை தொலைத்தாலும் நாளைக்கு நம்முடைய வாழ்க்கை நடக்க வேண்டும். இந்த இடைவெளி, கணவன் மனைவி உறவுக்குள் ஏற்படுகிற இடைவெளிக்குள் யாரும் நுழையக்கூடாது. மற்றவர்களை நுழைத்து விடாதீர்கள். நான் நுட்பமாக ஒன்று சொல்லுகிறேன். கணவன் மனைவி இவர்களுக்குள் இருக்கிற இடைவெளியில் கடவுள் கூட நுழையக்கூடாது என்று சொன்ன நாடு இந்த நாடு. சொல்லட்டுமா? கண்ணகி கணவனை பிரிந்திருக்கிறாள். அவள் அப்படி இருந்திருக்க வேண்டுமா என்பது வேறு விஷயம். அந்த சர்ச்சைக்கு நான் போக விரும்பவில்லை. அது சிலப்பதிகார ஆய்வாக போய்விடும். ஆனால் கண்ணகி கணவனை பிரிந்திருக்கிற போது ஒருத்தி யோசனை சொல்லுகிறாள். நீ போய் சோமகுண்டம், சூரியகுண்டம் என்கிற அந்த நீர்நிலைகளிலே மூழ்கி மன்மத கடவுளிடத்திலே போய் உன்னுடைய துக்கங்களை சொல்லி அழுதால், வேண்டினால் கடவுள் உனக்கு கணவனை மீட்டுக் கொடுப்பா என்று இந்த தோழி சொல்கிறாள். கண்ணகி என்ன சொன்னாள் தெரியுமா? பீடு அன்று, பெருமை அல்ல. என்ன அர்த்தம்? என் கணவனை பற்றிய குறையை நான் கடவுளிடம் கூட சொல்ல மாட்டேன். என்ன உயர்ந்த வாழ்க்கை பாருங்கள். என்னுடைய கணவனை பற்றிய குறையை நான் கடவுளிடம் கூட போய் சொல்ல மாட்டேன். அது பெருமை அல்ல. கணவன் மனைவி இடைவெளிக்குள் இன்னொருவர் நுழைவது எவ்வளவு தவறு என்பதற்கு இது ஒரு அடையாளம். அதே போல சீத்தை கணவன் காடு பிரிந்து செல்லுகிற காலத்திலே, நின் பிரிவினும் சுடுமோ பெருங்காடு, உன் பிரிவை விடவா எனக்கு காடு சுடப்போகிறது, உன் கூடவே நானும் வருவேன், என்னை அழைத்துக் கொண்டு போ, காட்டில் கல் குத்தட்டும் முள் குத்தட்டும், உன்னை பிரிந்து என்னாலே வாழ முடியாது என்று பிடிவாதமாக பின்னாலே போகிறாள். எனவே அந்த உறவு பிரியக்கூடாது என்கிற தெளிவு மனைவிக்கும் கணவனுக்கும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். மிக முக்கியமான ஒரு செய்தி சொல்கிறேன். கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் 1000 வேறுபாடுகள் இருக்கலாம், 1000 கருத்து மாறுபாடுகள் இருக்கலாம். இதை எதிர் வீட்டில், பக்கத்து வீட்டில், உறவினர் மத்தியில் பேசுவது அநாகரிகம். பல பேர் வீட்டில் என்ன நடக்கிறது, இவர்கள் வீட்டு செய்தி எதிர் வீட்டிலே இருந்துதான் வெளியிலேயே வருகிறது. இது குடும்பமா? ஒரு சில பெண்கள் எப்படி வேடிக்கை என்றால், தன் கணவனை பற்றி இன்னொரு பெண்ணிடத்தில் போய் புலம்பிக் கொண்டிருப்பார்கள். இது எவ்வளவு பெரிய தவறு தெரியுமா? பெரிய இடைவெளியை ஏற்படுத்திவிடும். எதிர் வீட்டு பெண்கள் சில பேர் வந்து கூட கேட்பார், என்ன ஒரு மாதிரியா இருக்கிறே அப்படின்னு. நான் இந்த கஷ்டத்தை யார்கிட்ட போய் சொல்றது அப்படிம்பாங்க இந்த பெண்மணிகள். நீ எங்கிட்ட சொல்லு, நீ எங்கிட்ட சொல்லிட்டா இந்த நாட்டில் எல்லார்கிட்டையுமே சொன்ன மாதிரி.
உடனே ஒரு காஃபியை வேற குடிச்சுவிட்டு ரொம்ப விலாவாரியா தன்னுடைய கணவனை பற்றிய செய்தியை அவரிடத்திலே சொல்வது. இது எவ்வளவு பெரிய துக்கத்தை ஏற்படுத்தும் தெரியுமா? அலுவலகத்தில் அதுபோல் தன் மனைவியை பற்றி நண்பர்களிடத்தில் சொல்லுகிறவர்கள் மகா பாவிகள். தன் மனைவியை பற்றிய குறைகளை எல்லாம் நண்பர்கள் மத்தியில் பேசிக் கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் பெருமைப்படுவதற்கு எதுவும் இல்லை. உங்களுக்கு கணவன் மனைவி உறவினுடைய உன்னதம் இன்னும் புரியவில்லை என்று பொருள். எனவே ஒருவரை பற்றி ஒருவர் மற்றவரிடத்தில் பேசுகிற அந்த பழக்கத்தை விட்டுவிட்டாலேயே இந்த இடைவெளி குறைந்துவிடும். நல்ல குடும்பம் நம்முடைய லட்சியம். ஓடுகிற வண்டி ஓட ஒத்துமையா ரெண்டு மாடு ஒன்ன விட்டு ஒண்ணு பிரிஞ்சா என்னாகும் எண்ணி பாரு. ஓடுகிற வண்டி ஓட ஒத்துமையா ரெண்டு மாடு ஒன்ன விட்டு ஒண்ணு பிரிஞ்சா என்னாகும் எண்ணி பாரு. ஓடுகிற வண்டி ஓட என்ன கொடி கூறம்மா கட்டழகி கேளம்மா காதல் கொடி தானம்மா. ஓடுகிற வண்டி ஓட ஒத்துமையா ரெண்டு மாடு ஒன்ன விட்டு ஒண்ணு பிரிஞ்சா என்ன ஆகும் எண்ணி பாரு. ஓடுகிற வண்டி ஓட மீனாட்சி காதலிச்சு மணந்ததுக்கு பாமதுர கோயில் சாட்சி. காதல் ஒரு வேதம் அம்மா கட்டாய பாடம் அம்மா. ஊரெல்லாம் தாளம் போடும் உல்லாசராகம் அம்மா. கல்யாண பூக்கள் ரெண்டு கண்ணீரில் மிதக்க விட்டு கதை பண்ணி ஆண்டவன் கண்ணாமூச்சி ஆடுறா. ஓடுகிற வண்டி ஓட ஒத்துமையா ரெண்டு மாடு ஒன்ன விட்டு ஒண்ணு பிரிஞ்சா என்ன ஆகும் எண்ணி பாரு. ஓடுகிற வண்டி ஓட ஒத்துமையா ரெண்டு மாடு ஒன்ன விட்டு ஒண்ணு பிரிஞ்சா என்ன ஆகும் எண்ணி பாரு. ஓடுகிற வண்டி ஓட. வானலையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற ஒளிச்சிற நிகழ்ச்சியில் தொடர இருப்பது நூலில் நுகர்ந்த பகுதி. இன்றைய நூலில் நுகர்ந்த பகுதியாக
கமலா கந்தசாமி அவர்களுடைய தினமொரு சுய முன்னேற்ற சிந்தனை தேன் என்ற நூலில் நான் வாசித்த பகுதியொன்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன். உங்கள் தவறுகளை நியாயப்படுத்தாதீர்கள். தன் கருத்தை என்றும் மாற்றிக்கொள்ளாத மனிதன் தேங்கிய தண்ணீர் போன்றவன். அதில் அழிவு பூச்சிகள் வளர்கின்றன என்று வில்லியம் பிளேக் கூறுகின்றார். உங்கள் கருத்து தவறு என்றால் உடனே மாற்றிக்கொள்ளுங்கள். தவறை தவறு என முதலில் ஒத்துக்கொள்ளுங்கள். தவறுக்கு வருந்துங்கள், திருந்துங்கள். அந்த தவறு இனி எதிர்காலத்தில் கூடாது என பாடமாய் எடுத்துக்கொள்ளுங்கள். அதை விட்டு இதில் என்ன இருக்கிறது என அலட்சியம் கொள்ளாதீர்கள். யார்தான் தவறு செய்யவில்லை என்று சமாதானம் செய்து கொள்ளாதீர்கள். மனம் போன போக்கில் போவதே தவறு. மனம் தம் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். அது தவறு எது, குற்றம் எது என உணர வேண்டும். பொறிகளின் ஆளுகையில் வாழ்பவன் துன்பத்தில் சிக்குண்டு அழிவான் என்று பாக்ஸர் கூறுகிறார். இவர் தரும் எச்சரிக்கை ஒரு நல்ல பாடம். தீயதை பார்ப்பதை கண் தடுக்க வேண்டும். தீயதை கேட்பதை காது நிறுத்த வேண்டும். தீயதை பேசுவதை வாய் குறைக்க வேண்டும். தீமை நோக்கி உன் கால்கள் செல்லுதல் கூடாது. குற்றம் புரிய உன் கரங்கள் நீளக்கூடாது. ஐம்புலனும் உன் கட்டுப்பாட்டில்தான் அது இருக்க வேண்டும். அப்படி அடக்கி ஆள பழகிவிட்டால் நீயே வீரன், நீயே தலைவன். மனம் செல்கிற வழி நீ சென்றால் அது புதைகுழி நோக்கிய பயணம், அழிவு பயணம். இறுதியில் துன்பத்தில் துயரில் சிக்குண்டு அழியவே நேரும். சிலர் எளிய தவறுகளை ஒப்புக்கொள்வார்கள், பெரிய தவறுகளை மறைப்பார்கள். அது வேண்டாம். தவறுகளை உள்ளே மறைத்து வெளியே நல்லவராய் காட்டுவதில் என்ன பயன்? உள்ளே அழுகிய புண், மேலே பட்டு ஆடை. மறைப்பதால் ஆரோக்கியம் வருமா என்ன? இதனைத்தான் தமிழ்வாணன் நேர்மையின் தூய்மையும் எளிமை பெற்ற இரட்டை குழந்தைகள் என்பார். அதாவது எளிமை என்ற உணர்வு எழும்போது அங்கே நேர்மை தூய்மை குடிவரும். ஆடம்பரம் அதிக ஆசை சூழும் போது தவறுகள் குற்றங்கள் குடியேறும். குற்றங்களை குறைக்க எளிமை வேண்டும். நல்ல செயல் செய்ய துணிவு பிறக்கலாம். தீய செயலுக்கு துணிவு என்பது தவறு. துணிவு மிக்க கெட்டவனை விட பணிவான துணிவற்ற நல்லவன் மேல். அறியாது தவறு செய்வது இயல்புதான். அதற்காக நியாயப்படுத்தி தவறை தொடர வேண்டாம் என்பதே இங்கு நாம் வலியுறுத்தும் நீதி. தவறை திருத்திக் கொள்ள வேண்டும். மறைப்பது வளர்ப்பது என்பது உலகை ஏய்க்கலாம். நம் மனச்சாட்சியை நம்மால் ஏய்க்க முடியுமா என்ன? இந்த சூழலிலும் செய்த தவறுகளை நீங்கள் நியாயப்படுத்திக் கொள்ளாதீர்கள். தவறை தவறு என ஒத்துக்கொண்டால் மட்டுமே குற்ற உணர்வில் இருந்து மீள முடியும். உங்கள் தவறுகளை நியாயப்படுத்தாதீர்கள் என்ற தலைப்பில் நான் வாசித்த பகுதியை இன்றைய நூலில் நுகர்ந்த பகுதியாக வானிலைக்கு எடுத்து வந்தேன். ஜீவனே ஜீவனே எங்கு போனாய்? கேட்குதே உன் குரல், நேரில் வாராய். கண்களில் உன் முகம் எந்த முன் தோன்றுதே. காலடி தேடி பாதைகள் நீளுதே. நான் ஓய்ந்தே
தீபம் என சுழலும் விழி சுடரொளி உன்னை காற்றினிலும் அணைய விட மாட்டேன். உயிருக்குள்ளே உயிர் கலந்த உயிரொளி உன்னை ஒரு பொழுதும் வெளியில் விட மாட்டேன். எனக்குள் உன்னை தூங்க வைத்து எனது மூச்சால் மூடுவேன். இரவும் பகலும் விழித்து இருந்து உன்னை பார்த்தே வாழுவேன். நான் ஓய்ந்து ஓய்ந்து போகும் போதும் உன்னை தேடுவேன். ஜீவனே ஜீவனே எங்கு போனாயோ, கேட்குதே உன் குரல், நேரில் வாராயோ. கருவறையில் உறங்கும் ஒரு குழந்தை என் இதயத்திலே உன்னை சுமந்து வாழ்வேன். கடவுள் வந்து எதிரில் நின்று கேட்டாலும் நான் என்னை தருவேன், உன்னை தர மாட்டேன். காலம் நன்றே என்று ஆக உன்னை கண்டேன் கண்மணி. சோகம் நின்றே நின்று போக வந்து சேர்ந்தாய் கண்மணி. இது காதல் கால வாழ்த்தும் கீதம் எங்கும் கேட்குதே. தேவியே தேவியே தென்றல் தாலாட்ட சோகமே தீர்ந்ததால் நெஞ்சில் தேனூர மயில்களின் இறகினால் உன்முகம் வருடுவே. காதலின் அமுதினை இதயத்தால் பருகுவே. அந்த காதல் தேவன் நாடை என்று சொல்வதாரடி. Na na na